இந்த ஃப்ரிஸ்பி பூமராங் கேட்டபுல்ட்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியுமா? அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் மிஸ் சௌமித் அண்ட் வெல்கம் டு மை ஷோ ITLM. இந்த ஃபர்ஸ்ட் அதோடைய ஏரோடைனமிக்ஸில் மொத்தம் 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று லிஃப்ட், இன்னொன்று ட்ராக். நீங்கள் அந்த ஃப்ரிஸ்பியை த்ரோ பண்ணும்போது அதுக்கிட்ட ஹே டிஃபை கிராவிட்டின்னு சொல்கிறீங்க. அப்புறம் அந்த ஃப்ரிஸ்பி சேலஞ்ச் அக்செப்ட்னு சொல்லிட்டு ஒரு லிஃப்ட் ஜென்ரேட் பண்ணுது. இந்த லிஃப்ட்ன்றது ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் அந்த ஃப்ரிஸ்பியை காற்றுலேயே வச்சிருக்க ஹெல்ப் பண்ணுது. இந்த ஃப்ரிஸ்பியோடைய டாப் ஒரு ஹைவே மாதிரியும் பாட்டம் ஒரு டிராஃபிக் ரோடு மாதிரியும் ஒர்க் ஆகுது. மேலே ஹைவேல மாலிகுல்ஸ் ஃபாஸ்ட்டாகவும் கீழே டிராஃபிக் ரோடில் மாலிகுல்ஸ் ஸ்லோவாகவும் போகும். மாலிகுல்ஸ் ஃபாஸ்ட்டாக போகிறதுனால அங்கே ஒரு லோ ப்ரெஷரும் கீழே மாலிகுல்ஸ் ஸ்லோவாக போகிறதுனால அங்கே ஒரு ஹை ப்ரெஷரும் க்ரியேட் ஆகுது. இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் தான் ஃப்ரிஸ்பிக்கு லிஃப்ட் ஜென்ரேட் பண்ணுது. மீன்வாயில் இந்த ட்ராக்ன்றது ஒரு ஏர் ரெசிஸ்டன்ஸ், அது ஃப்ரிஸ்பியை கீழே எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணும். பட் நீங்கள் கரெக்டாக த்ரோ பண்ணிங்கன்னா இந்த லிஃப்ட்டுக்கும் ட்ராகுக்கும் இருக்க பேட்டலில் லிஃப்ட் வின் பண்ணி உங்கள் ஃப்ரிஸ்பி ஸ்மூத்தாக போகும். செகண்ட், கைரோஸ்கோபிக் ஸ்டெபிலிட்டி. எப்பயாச்சும் பம்பரம் விட்டுருக்கீங்களா? எப்படி இந்த பம்பரம் மாஸ் அன்னிவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருந்தாலும் சுற்றும் போது செம ஸ்டேபிளாக இருக்கும், அதே மாதிரி தான் ஃப்ரிஸ்பியும். எப்போ நீங்கள் ஒரு ஃப்ரிஸ்பியை த்ரோ பண்ணுறீங்களோ அப்போ அதை ஒரு ஸ்பின்னோட கொடுப்பீங்க. அப்போ அது ஒரு கைரோஸ்கோப் மாதிரி ஆக்ட் ஆகும். இந்த கைரோஸ்கோப் மாதிரி ஆக்ட் ஆகிறதுனால அதுக்கு ஒரு ஸ்பின்னிங் ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. இதனால் அது வாபிள் ஆகாமல் இருக்கும். எந்த அளவுக்கு அதிகமாக ஸ்பின் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஆங்கிள் மொமெண்டம் அதிகமாக இருக்கும், அதே அளவுக்கு அது ரொம்ப ஸ்டேபிளாகவும் இருக்கும். இப்போ நான் சொன்ன ஏரோடைனமிக்ஸை மொத்தம் 2 பேருடைய தியரம் வச்சு ப்ரூவ் பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் பெர்னோலிஸ் பிரின்சிபல் தான் இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால லிஃப்ட் ஜென்ரேட் ஆகுது எக்ஸ்பிளைன் பண்ணுது. செகண்ட், தூக்கத்தில் எழுப்பி தலையில் தட்டி கேட்டாலும் நம்ம சொல்லக்கூடிய நியூட்டன்ஸ் தேர்ட் லா தான். இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லாவில் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஃப்ரிஸ்பி எந்த அளவுக்கு ஏரை டவுன் புஷ் பண்ணுதோ அந்த அளவுக்கு மேலே லிஃப்ட் ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்லுது. இதில் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, ஃப்ரிஸ்பின்ற நேம் எப்படி வந்துச்சுன்னா, ஃப்ரிஸ்பி பை கம்பெனின்னு சொல்லிட்டு பைஸ் மேக் பண்ணுற கம்பெனியோடைய டின் வச்சு விளையாடும் போது அந்த ஒரு சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேமை உருவாக்கியிருக்காங்க. கம்மிங் டு பூமராங். இந்த பூமராங்கோடைய யூனிக் ஷேப் வித் 2 wings ஃபார்மிங் அன் ஆங்கிள் இதோடைய ஃப்ளைட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் இந்த அங்கிளோடைய ஜோக்ஸ் மாதிரி இந்த பூமராங் ஸ்லைட்லி ட்விஸ்ட் ஆகிருக்கும். இந்த பூமராங்கும் டியூரிங் இட்ஸ் ஃப்ளைட் லிஃப்ட்டை ஜென்ரேட் பண்ணுது. பட் ஃப்ரிஸ்பி மாதிரி இல்லாமல் இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இதில் 2 விங்கும் ஒரே அளவுக்கு லிஃப்ட் ஜென்ரேட் பண்ணாது. ஒரு விங் லிஃப்ட் அதிகமாகவும் இன்னொரு விங் லிஃப்ட் கம்மியாகவும் ஜென்ரேட் பண்ணும். இதனால் ஒரு டில்ட் கிரியேட் ஆகுது. இந்த டில்ட் தான் அதோடைய பாத்தை கர்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இதில் கைரோஸ்கோபிக் ப்ரிசிஷன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கை ப்ளே பண்ணுது. எப்படின்னா, இந்த பூமராங்கோடைய லிஃப்ட் அதிகமாக இருக்க சைடில் ஃபாஸ்டராக மூவ் ஆகி லிஃப்ட் கம்மியாக இருக்க சைடில் ஸ்லோவாக மூவ் ஆகிற மாதிரி ஒரு டார்க் கிரியேட் ஆகுது. இந்த டார்க்னால அது ஒரு சர்க்குலர் பாத்தை அடையிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதனால் அது ஒரு பெர்ஃபெக்ட் லூப்பை கம்ப்ளீட் பண்ணி திரும்ப உங்ககிட்டே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஃப்ரிஸ்பி விளையாடும் போது இந்த சயின்ஸ் கான்செப்ட்லாம் ஞாபகம் வச்சு விளையாடுறீங்களோ இல்லையோ, பக்கத்து வீட்டு கரடியை உடைக்காமல் விளையாடுங்க. Until then, you're watching ITLM.